பட்டிமன்ற ஜாம்பவான்களுக்கு மத்தியில் என்னுடைய ஆசான்களோடு என்னையும் மேடையேற்றி அழகு பார்த்த அப்பன் சித்தனையும் அவன் அருள் நிறைந்திருக்கும் இப்பிரபஞ்சத்தையும் முதலில் வணங்கி நான் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். இந்த பக்கம் அக்காவை மட்டும் தவிர்த்திடுங்க. அந்த பக்கத்துல உள்ளவங்களே எங்க சார் பேசி ஆனா என்னமோ தெரியலமா, என்ன எல்லாரும் விவேகானந்தனை பிடிச்சிக்கிறீங்களே தவிர பாவம் அந்த மனுஷன். அவர்தான் மூத்த ஆசான், அவரை பிடிச்சுதான் நம்ம மேல ஏறி போகணும். அதனாலதான் நடுவர் அவர்களே எங்க சார் பேசினார்ல, கோபால் சார் வந்து பேசினார்ல. ஆமா, அவரு வாத்தியாரமே, எங்க வாத்தியார் தான். வாத்தியாருக்கு புள்ள நான் வந்து வாத்தியாரோட புள்ள தப்பாம நல்லா படிச்சிருக்கு, பதறாவில்ல, நல்லா கதரா இருக்குன்னு சொன்னார்ல. ஏன் தெரியுமா நடுவர் அவர்களே, இந்த பக்கத்தை பாருங்க, அந்த 2 பேருமே கருப்பா இருந்தாங்க. கருப்பா பயங்கரமா இல்ல, பயங்கர கருப்பா இருந்தாங்க. ஏன் இசை இல்லாமல் கருத்து பேசி கருப்பா போயிட்டாங்க. நீ இசையோடு பேசி, நான் இசையோடு தான் பேசுவேன். இசையோடு பேசி இசைந்து போய்விட்டாய். நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே, இசை கேட்டால் புவி அசைந்தாடும். 2 வரிதான். நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாம். நான் என்ன நினைச்சு, நீங்க எல்லாரும் என்ன நினைச்சிருப்பாங்க, இந்த புள்ள குண்டா இருக்கு, மேடை ஏறி வந்திருக்கு, இது அசைஞ்சா மேடை அசையும் போல அப்படி நினைச்சிருக்காங்க நடுவர் அவர்களே. இவங்க பேசுறது பூராவும் நான் வந்த உடனே பேசினாங்களே, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் பண்ணுங்க, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் பண்ணுங்க, இசை வேணாம், கருத்தாகத்தான் நாங்க பேசுவோம், அதை யாரும் நிறுத்தாமல் உங்கள் செவிக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கல. அண்ணா வந்து பேசும்போது கருத்து சொல்றார். கருத்து அவளை மும்மரமா சொன்னாரோ எனக்கு தெரியல நடுவர் அவர்களே. அவர் பாடும்போது அந்த முகத்துல இருந்த சந்தோஷத்தை பார்க்கணுமே, நிறுத்துனாலும் நிறுத்த மாட்டாரு. வாசி எதுக்கு சொன்னீங்க, ஆஃப் பண்ணுங்க, நான் பேசிட்டு போறேன்னு சொல்ல வேண்டியதானே. இசை இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது நடுவர் அவர்களே. நான் ஏன் தெரியுமா இசை எப்படி சொல்றேன், கருத்து அப்படிங்கிறது ஒரு வீடு கட்டுறோம் நடுவர் அவர்களே. ஒரு செங்கல்ல வச்சு வீடு கட்டி அந்த வீட்டுல மேலாப்புல இந்த மேப்பட மட்டும்தான் வீடு கட்டியிருக்கோம் அப்படின்னா அது கருத்து. அந்த வீட்டுக்குள்ள குடி போகணும் அப்படின்னா அந்த வீட்டுக்கு பூச்சி பூசி பெயிண்ட் அடிச்சு நல்ல கலரா லைட்டை போட்டு சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு அந்த வீட்டுக்குள்ள அந்த மகாலட்சுமி கடாட்சத்தோட உள்ள போறோம் பாத்தீங்களா, எப்படி இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி தான் கருத்து மட்டும் இருந்தால் அது சந்தோஷமாகாது, அது இசையோடு சேர்ந்தால் மட்டும்தான் சந்தோஷத்தை கொடுக்கும் நடுவர் அவர்களே. இவங்க எப்பவுமே இழுவையாவும் வலுவையாவும் பேசுறது மட்டும்தான் அவங்களுடைய வேலை நடுவர் அவர்களே. எங்களுடைய இசை எப்படி தெரியுமா இருக்கும், அவங்க சோகமா இருந்தா கூட அதை எல்லாத்தையுமே நாங்க மாத்துவோம் நடுவர் அவர்களே. சோகம் எல்லாம் போக நல்ல செய்தி சொல்லட்டுமா, அன்பில் இந்த மண்ணை வெல்லும் வித்தை சொல்லட்டுமா, வெற்றி முத்தை எழட்டுமா, ஒத்தையடி பாத அதில் தேரும் வரும் நாள, ஒத்தையடி பாத அதில் தேரும் வரும் நாள, எல்லாம் நாளை மாறிவிடும் நிலவும் கூட பூமி வரும், எல்லாம் நாளை மாறிவிடும் நிலவும் கூட பூமி வரும், ஏழிளங்கிலியே என்னை தாளாட்டும் இசையே, உன்னை பாடாத நாள் இல்லையே, அடிக்கண்ணுமா பாடாத நாள் இல்லையே, திம்மாங்கு பாட்டு அதை நான் பாட கேட்டு என்னை பாராட்டும் நாளும் வரும், அடிக்கண்ணுமா பாராட்ட நாளும் வரும். வாழ்க்கைனா இசையோட இசைந்து வரணும் நடுவர் அவர்களே. அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் ஏன் கருத்து சொல்றீங்க, உங்க கருத்தை கேட்டு நாட்டுக்கு என்ன நடக்க போகுதுன்னு நான் கேட்கிறேன். அதாவது தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கிற அம்மாப்பேட்டை பகுதியில் பாடப்பட்ட ஒரு தெம்மாங்கு பாட்டு, இதை சினிமாவுக்கு கொண்டு போய் சேர்த்த வருஷம் எது தெரியுமா, 1991. என்ன படம் தெரியுமா, என்ன படம், நான் பேச நினைப்பதெல்லாம் இல்லையா. இசையமைப்பாளர் யார் தெரியுமா, சிற்பி என்ற அற்புதமான மனிதன். அவர் போட்ட படத்திலேயே நான் பேச நினைப்பதெல்லாம் சூப்பர் ஹிட். அதில் இந்த ஒரே பாட்டை 3 தடவை பயன்படுத்துவார். ஏன்னா இந்த நாட்டுப்புற பாட்டினுடைய அடிப்படை வேறு, ஆனால் இசையின் ராகத்தில் ஒவ்வொரு முறை கொண்டு போகிற பொழுதும்
இந்த பாடல் வேறு இடத்துக்கு போயிடும். ஆமா நடுவர் அவர்களே, இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, எனக்கு பாட்டு பாட ஆசையா இருக்கு, எனக்கு பாட்டு பாட ஆசையா இருக்கு, நான் பாட வந்திருக்கேன். அப்படிங்கறத பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து சொல்லவா அப்படின்னு கேட்டா மனசுல நிக்காது நடுவர் அவர்களே. ஆனா அதை கொண்டு போய் இசையோட சொல்லணுங்க. பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து சொல்லவா, பால் நிலாவை போல வந்த பாவை அல்லவா, நானும் பாதை தேடி ஓடி வந்த பாவை அல்லவா. பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து சொல்லவா. இப்ப நம்ம ஒரு வழியா போய்கிட்டு இருக்கோம் நடுவர் அவர்களே. நல்ல இயற்கை காட்சியை நம்ம பார்க்கிறோம். ஒரு கவிஞனும் கவிதை எழுதும் போது இயற்கையை நேசிச்ச பிறகுதான் கவிதை எழுதுறாங்க, கருத்தை சொல்ல வராங்க. அப்படின்னா நம்ம இசையை எங்க தெரியுமா போய் நுழைக்கிறோம்? ஒரு குயில் பார்க்கிறோம், இல்ல ஒரு குருவியை பார்க்கிறோம், ஒரு மூங்கிலுக்குள்ள இசை சத்தத்தை கேட்கிறோம். அப்படின்னா அதை அனுபவிக்கணும், ஆத்மார்த்தமா உள்ள வாங்கும் போது ஒரு சந்தோஷம் வரும். நம்ம தத்துவம் பேசணும்னா தனியால தான் நடுவர்களை நிக்கணும். ஆனா இசையோடு போனோம் அப்படின்னா சுற்றுவட்டாரத்தோட சேர்ந்து வாழ முடியுங்க. இப்ப நான் பாருங்க, இந்த கிராமத்துக்குள்ள நடந்து போய்கிட்டே இருக்கேன். அங்க அழகான காடு இருக்கு. நான் பாக்குறேன் சிட்டுக்குருவியை. என்ன பாக்குறேன்? சிட்டுக்குருவியை பாக்குறேன். நீங்களும் என்னோட வந்தீங்கன்னா அந்த சிட்டுக்குருவியை பார்க்கலாம். சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே. சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே. செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே. எவ்வளவு அழகா இருக்கு நடுவர் அவர்களே இந்த இசை. அப்படியே மனசுல பறக்குது நடுவர் அவர்களே. பாஸ்கர் சார் பேசிட்டு போகும்போது சொன்னாரு, நாங்க ஊன்னு சொன்னா கூட ஒரு இசை தான் வரும். ஒவ்வொரு மனுஷனும் தாளாட்டுறானா, இல்ல ஏறு ஓட்டுறானா, காரு ஓட்டுறானா, எதுவா இருந்தாலும் அவன் செய்யற அசைவுகளையும் வார்த்தைகளையும் வச்சுமே அந்த இசை கண்டுபிடிச்சு கொடுக்கணும் சொன்னாங்களே நடுவர் அவர்களே. ஒரு கணவனும் மனைவியோ அல்ல காதலனும் காதலியும் பேசிக்கொள்ளும் போது சத்தம் இல்லாமல் பேசிக்கிறாங்கன்னா, அதுக்கு சம்மதம் சொல்றாங்கன்னா கூட அங்க இசை வருது நடுவர் அவர்களே. இது எப்படின்னா கிவ் அண்ட் டேக் பாலிசி. நீங்க உங்களோட மைண்ட் வாய்ஸை நான் கேட்ச் பண்றேன். ஏன் மைண்ட் வாய்ஸ்? உங்களோட மைண்ட் வாய்ஸ் என்னன்னு நான் கேட்ச் பண்ணுவேன். எப்படி? இசையோட. எப்படி? நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும், உறவாட வேண்டும். நான் காணும் உலகங்கள் நீ காண வேண்டும், நீ காண வேண்டும். நான் காணும் பொருள் யாவும் நீ காண வேண்டும், நீ காண வேண்டும். அதுதாங்க இசை. இது இசையோடு இருக்கிறப்ப நல்லா இருக்கு. சிந்துக்கு கை தட்டி. ஆமா நடுவர் அவர்களே. இதே கருத்தா மாத்தினோம்னா கஷ்டம். கணவன் மனைவிக்குள்ள சண்டை நடக்கும்போது நான் இந்த பாட்டை மைண்ட்ல ஏத்திட்டு நான் ஒரு இடத்துக்கு போனேன். சரி. அந்த இடத்துல பார்த்ததெல்லாம் என் மனைவி மாதிரியே இருந்துச்சு. அப்படி அவ்வளோ லவ். நான் காணும் உலகங்கள் நீ ஆக வேண்டும்ல. ஆமா. பார்த்ததெல்லாம் என் பொண்டாட்டி மாதிரியே இருந்துச்சு. வந்த உடனே வீட்டுக்கு போனேன். சரி. என் பொண்டாட்டிட்ட சொன்னேன், ஏய் காயத்ரி, இன்னைக்கு நான் ஒரு இடத்துக்கு போனேன்டி, கண்ணதாசன் சொன்னதை அனுபவிச்சேன், பார்த்ததெல்லாம் ஒன்ன மாதிரியே இருந்துச்சு. அப்படி எங்கெங்க போனீங்கன்னு கேட்டாங்க. மைசூர் ஜூவுக்கு போனேன்டி, பார்த்ததெல்லாம் ஒன்ன மாதிரியே இருந்துச்சு. மனைவியும் உங்களுக்கு ஜூல பாக்குற விலங்கும் ஒண்ணா? அப்படி சொல்லக்கூடாது நடுவர் அவர்களே. அங்கதானே எல்லாம் வாயா காமிக்குது. நீங்க அப்படி எல்லாம் நினைக்காதீங்க. ஜூல முதற்கொண்டு சிங்கம் நம்மளை பார்த்த உடனே அப்படிதான் காமிக்கும். நான் என்ன கேட்கிறேன், நீங்க உங்க மனைவியை பார்த்து பார்த்தா அவங்களும் அப்படிதான் பார்ப்பாங்க. நீங்களும் ஆசையோட இப்ப பாருங்க, இந்த நிகழ்ச்சி அற்புதமா நடந்துகிட்டு இருக்கு. அண்ணி அங்கேருந்து வராங்க, தூணுக்கு பின்னாடி நின்று மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்னன்னா, அங்க நின்னது வேணா சிவாஜி கணேசனா இருக்கலாம், ஆனா இங்க உங்களுடைய பட்டிமன்றத்தை ரசிக்க அண்ணி வந்திருக்காங்க அப்படின்னு வச்சுப்போமே. அங்க ஒரு நவரசமும். நான் ஒழுங்கா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையோ? அங்க ஒரு நவரசத்தையும் இந்த இசையால கொண்டு வர முடியும்னா கொண்டு வர முடியும் நடுவர் அவர்களே. மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன சுவாமி, மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன, அழகர் மலை அழகா இந்த சிலை அழகா என்று மறைந்திருந்து
இப்படி மனைவியை பார்த்தா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். இப்படி எல்லாம் பார்க்க கத்துக்குங்க நடுவர் அவர்களே. மறைந்திருந்து பார்க்கும் என்ன கேட்டா மர்மம் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன? புருஷக்கார மேடையில பேச்சு இருக்கிறப்ப பொண்டாட்டி மறைஞ்சிருந்து பார்த்தா என்ன அர்த்தம் தெரியுமா? அது பெரிய மர்மம். இந்த பையன் ஒழுங்கா பேசுறானா, எவ்வளோலாம் பார்க்கறான், எங்கெல்லாம் கண்ணை வச்சிருக்கிறான் அப்படின்னு மறைஞ்சிருந்து பார்க்கறது. இசைங்கிறது இப்ப பல காலத்துல பாட்டுல மட்டும் குயிலிசை மாதிரி போய்கிட்டு இருக்குன்னா அப்படின்னா போர் அடிச்சிடும் எல்லாருக்கும். ஆனா அதிரடியான பாடல்களை கொடுக்கணுமா இளைஞர்களுக்கு கொடுத்தாங்க நடுவர் அவர்களே. இளைஞர்களுக்கு கொடுக்கறாங்கன்னா மாட்டுக்கு ஒரு பிரச்சனைனாலும் நாட்டுக்கு ஒரு பிரச்சனைனாலும் நாங்க இருக்கன்னு சொல்லி மெரினா கடற்கரையில நம்மளுடைய ஜல்லிக்கட்டு என்னும் பாரம்பரியத்தை மீட்டெடுத்தது நம்முடைய இளைஞர்கள் நடுவர் அவர்களே. அங்க எந்தவித கழிப்பிட வசதியும் இல்லைன்னா கூட தன்னுடைய அக்கா தங்கச்சிகளா நினைச்சு அத்தனை பெண்களையும் பாதுகாப்பாக வச்சிருந்தாங்கன்னா நாகரிகமும் பண்பாடும் அங்க இருக்கு. எலசுகள்ல தடுத்தா அது கேட்காது, பழசுகள்ல திரும்பி அது பார்க்காது, சேட்டையெல்லாம் செய்யறது சின்ன சின்ன பருவம், ஆட்சியெல்லாம் உங்களுக்கு கல்வி என்ன செல்வம், காலம் இருக்குது வாயா இந்த மண்ணோட்ட மன்னர்களே, காணக்கருங்குயிலே கச்சேரிக்கு வரியா வரியா வரி. இப்படி இருக்கணும்னு இசைங்கிறது உங்க காலத்துல அண்ணன் தங்கச்சிக்கு உறவு அப்படிங்கிறது பழைய பாட்டுல பாத்தீங்கன்னா எப்படியா இருந்தாலும் பழைய பாட்டா இருந்தானே புது பாட்டா இருந்தானங்க அண்ணன் தங்கச்சி உறவு ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்டாங்கன்னா நீங்க கருத்து பேச போறீங்க. கல்யாணம் நடந்துட்டு பாசமலர்ல சொத்தை எல்லாத்தையும் வித்து கொடுத்துட்டாரு அண்ணன். எனக்கு என் தங்கச்சி தான் முக்கியம். தங்கச்சி புருஷன் எடுத்துட்டு போனா என்ன சொத்தை, அவளை என் தங்கச்சிக்கு தானே சேருமேன்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. எல்லாத்தையும் கொடுத்துட்டு பொண்டாட்டியை கூட இழந்தாலும் பரவாயில்ல, புள்ளைய மட்டும் தூக்கிட்டு மனுஷன் வெளில வந்துட்டாரு நடுவர் அவர்களே. இப்படியாப்பட்ட ஆளுங்கள்ட்ட போய் இவங்களை பாட்டு கொடுச்சுன்னா மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல மலர்ந்த இளம் தென்றலே அப்படின்னு பாடுவாங்களா? இல்லைன்னா அழுதுகிட்டு தங்க கடிகாரம் வைரமணியாரம் தந்து மனம் பேசுவார் அப்படி சொல்லுவாங்களா? அந்த இதை கேட்க முடியுமா நடுவர் அவர்களே? இசையோட சேரும் பொழுது உணர்வுகளும் சேர்ந்து உணர்ச்சி பெருக்கெடுத்து ஓடும் நடுவர் அவர்களே. அது பாசமா இருந்தாலும் சரி, காதலா இருந்தாலும் சரி, அழுகையா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இசை தான் நடுவர் அவர்களே உயிர் கொடுக்குது. தங்க கடியாறு வைரமணியார் தந்து மனம் பேசுவார், பொருள் தந்து மனம் பேசுவார், மாமன் தங்கை மகளான மங்கை உனக்காக உலகை விலை பேசுவார், உலகை விலை பேசுவார், மாமன் தங்கை மகளான மங்கை உனக்காக உலகை விலை பேசுவான், சிறகில் என்னை மோடி அருமை மகள் போல வளர்த்த கதை சொல்லவா, கனவில் நிலையாத காலம் இடை வந்து பிரித்த கதை சொல்லவா, பிரித்த கதை சொல்லவா, கண்ணின் மணி போல மணியின் இமை போல கலந்து பிறந்தோமடா, இந்த மண்ணும் கடல் வாழும் மறைந்து முடிந்தாலும் மறக்க முடியாதடா, உறவை பிரிக்க முடியாதடா, அன்பே ஆரிராரோ ஆரிராரோ ஆரிராரோ. நடுவர் அவர்களே, இதுங்க பாசம், இதுங்க உணர்ச்சி, இதுங்க பாய், இதுதாங்க இசை நடுவர் அவர்களே. நான் என்ன கேட்கிறேன், காதலை பத்தி பேசிட்டு போனாங்களே நடுவர் அவர்களே, காதல் என்பது கெட்ட வார்த்தையா? இல்லை, காதல் என்பது இரு மனங்களை தொட்ட வார்த்தை, பல பேரை கொண்டு போய் நடுரோட்ல விட்ட வார்த்தை. காதல்ங்கிறது கடற்கரை பக்கத்துல இருக்கும் நடுவர் அவர்களே. காதல்ங்கிறது கருவாடு மாதிரி, காதல்ங்கிறது கருவாடு மாதிரி சாப்பிட்றவங்களுக்கு டேஸ்டா இருக்கும், ஆனா ஒரே நாரும். கவலைப்படக்கூடாது நடுவர் அவர்களே. இன்னைக்கு நான் ஒருத்தன் போய் காதலை சொல்றோம் அப்படின்னா, காதல் என்பது நாறுவதால் மட்டுமல்ல, காதல் என்பது கருவாடு தான். ஏன் உயிரோடு இருக்கிற ஒரு உயிரை இரண்டாக பிளந்து இடையிலே உப்பு வைத்து அடுத்தவரும் உண்பதற்கு பக்குவமாக பதப்படுத்தப்படுவதனால்தான் அதற்கு பெயர் காதல். நடுவர் அவர்களே, அழகா சொன்னீங்க நடுவர் அவர்களே. காதல்லே வந்து நாகரிகம்னா காதல் நிறைய இருக்குங்க. இன்னைக்கு நான் காதலிச்சிட்டேன் அப்படின்னா அந்த காதலை சொன்னாலும் காதல் தான்,
சொல்லாவிட்டாலும் காதல்லாம், சேர்ந்தாலும் காதல், சேராவிட்டாலும் காதல், ஒருதலை காதல், இப்படி ஒருத்தர் இன்னொருத்தர் மேல வைக்கக்கூடிய பாசம் உண்மையானது தான் இருந்துச்சுன்னா அதை தாங்க காதல்னு சொல்லுவாங்க. ஆகவே நடுவர் அவர்களே, கண்ணதாசன் போய் கேட்கும்போது காதல் என்பது யாதனை கேட்டேன், காதல் என்பது யாதனை கேட்டேன், காதலித்து பார் என இறைவன் பணித்தான். மனையால் சுகம் என்பது யாதனை கேட்டேன், மணந்து பார் என இறைவன் பணித்தான். பாசம் என்பது யாதனை கேட்டேன், பகிர்ந்து பார் என இறைவன் பணித்தான். இறந்த பிறகு என்ன நடக்கும் சந்தேகம் வந்துட்டு, இறப்பின் பிறகு என்னவென்று கேட்டேன், இறந்து பார் என இறைவன் பணித்தான். அத்தனையும் அனுபவிப்பது நானே என்றால் ஆண்டவனே நீ எதற்கு என்று கேட்டேன். ஆண்டவன் என் அருகில் வந்து அந்த அனுபவமே நான் தான் அப்படின்னு சொன்னாராம். நான் என்ன சொல்றேன் நடுவர் அவர்களே, இத்தனையும் அனுபவித்த பிறகுதான் ஒருவரால் தத்துவத்தை பேசி நாட்டை திருத்த கிளம்ப வர முடியுமே தவிர, காதலித்தராக இருந்தாலும் மனையால் சுகம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னாலோ இல்ல பாசத்தை பகிர்றதுனாலோ இறப்பின் பிறகு என்ன நடக்கும்னு நம்ம யோசிச்சாலும் இத்தனையும் கடந்து வரும்பொழுது நம்மளுடைய கூடவே அதை அனுபவிக்கிறதுக்கு கூடவே வர்றது இசையா இருந்தா மட்டும்தான் வர முடியுமே நடுவர்களே. எந்த வகையிலும் கருத்தை சொல்லிட்டு காலத்தை கழிக்க முடியாது என்று கூறி நல்லதொரு வாய்ப்பை தந்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.